அரியலூரில் அரசு பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 13 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரியலூரில் இருந்து அரசு பேருந்து ஒன்று பெருந்துறையை நோக்கி சென்றது. அப்போது ஒட்டக்கோவில் அருகே பேருந்து வந்தபோது எதிரே சிமெண்ட் கூழ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி நேருக்கு நேர் பலமாக மோதியது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட கலெக்டர் சரவண வேல்ராஜன் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்தினர். படுகாயமடைந்தவர்கள் தஞ்சை, அரியலூர் பகுதி மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். One bus going from Ariyalur town to Sendurai, I met an accident with a lorry coming from Sendurai to Ariyalur. It was a direct collision, head-on collision. 21 people have been referred in different hospitals. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பயணிகளை மாவட்ட கலெக்டர் சுப்பையன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனிடையே தஞ்சை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சீதா என்ற பெண்ணும் இளவரசன் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இவ்விபத்தில் இதுவரை பயணிகள் 13 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்தவர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிக்க மாவட்ட நிர்வாகம் மருத்துவமனை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிமெண்ட் லாரி அதிவேகமாக வந்ததால் தான் விபத்து ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அரியலூர் விட்டு செந்தர வடக்கு பகுதியில் ஓவர் ஸ்பீடு, ஓவர் லோடு இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. இதனால இந்த விபத்து ஓட்டக்கோவில் நடந்தது காரணமே இதை ஒரு பக்கத்து மூணு சீட்டு பச பிச்சை எடுத்ததே காரணம். இதான் காரணம். இந்த மாதிரி உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த சம்பவம் குறித்து அரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.